ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2ல் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, இப்போ என்ன கண்டிஷனில் நடந்துட்டு இருக்குது, அதை பற்றி தாங்க இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமான தோல்வி அப்படின்னு தாங்க சொல்லணும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 பேர் ஆப்ஜெக்ஷன் ட்ராக்கரை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மதிப்பெண் கிடைத்தா போதும், கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிவடைகிறதுக்கு வந்து இதை எல்லாமே அரசாங்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்படுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 வாரங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட தமிழ்நாட்டோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நியமன தேர்வை ரத்து பண்ணுங்கள், 149(0) வந்து ரத்து பண்ணுங்கள், இந்த அரசாணையை வந்து திரும்ப பெறுங்க அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தார், அவரும் இதே தாங்க சொன்னார். இடைநிலை மற்றும் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு மூலம் மட்டுமே நியமிக்கணும், நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதை எல்லாமே செய்யலை, ஒழுங்காக முறைப்படுத்தப்படலை அப்படின்னா பள்ளி கல்வித்துறை ஒழுங்கான செயல்பாடு கீழே இயங்கலை அப்படின்ட்டு தான் பொருள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாருங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, அதாவது போனஸ் மதிப்பெண் கொடுப்பாரா இல்லை நியமன தேர்வை ரத்து பண்ணிடுவாங்களா, என்ன தான் பண்ணுவாங்க இந்த அரசு அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. காலி பணியிடங்கள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 15,159 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களாக இருக்குது. 2022-23 கல்வியாண்டு முடிய போகுது. என்ன தான் நடக்க போகுது இன்னும் யாருக்குமே தெரியலிங்க. இது போஸ்டிங் எல்லாமே போடுறதுக்கு இந்த மாதம் இறுதிக்குள்ளே போஸ்டிங் போட்டே ஆகணுங்க. பட் டெட் பேப்பர் 2ல் வந்து 6% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு யாராலுமே யூகிக்க முடியல அப்படின்னு தாங்க சொல்லணும். இது முடிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தாங்க முடிவு எடுப்பார். இந்த முடிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு ரத்து அந்த மாதிரி சம்திங் ஏதாவது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படணும், நியமன தேர்வு ரத்து பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் வழங்கணும் அப்படின்னு நிறைய அமைப்புகள் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.